ரீசெண்டாக நம்மளோட ஆஃபீஸ்க்கு புதுசாக கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தோம். அந்த கம்ப்யூட்டரில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் தான் பெரிய பஞ்சாயத்தே இருக்குது. என்ன அப்படின்னா, கரண்ட் ஒன்று கம்மியாக வருது, இல்லை அதிகமாக வருது. சரி, நம்ம வீட்டில் தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு பக்கத்து வீட்டில் செக் பண்ணால் பக்கத்து வீட்லேயும் அப்படி தான் வருது. சரி, இதுக்கு முக்கியமான ஆள்கிட்ட கால் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இபி ஆஃபீஸ்க்கே கால் பண்ணி கேட்டேன். சார், கரண்ட் கம்மியாக வருது அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு வர கரண்ட்டை தானப்பா நான் அனுப்ப முடியும், நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நானே மண்டையில் இருக்க களிமண்ணை தோண்டி ஒரு ஐடியா வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஏசியோட ஸ்டெபிளைசர்லேருந்தே அவுட்புட்டை எடுத்து கம்ப்யூட்டருக்கு ஒரு கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் நினைக்கலாம் புது மாடல் கம்ப்யூட்டருக்கு எஸ்எம்பிஎஸ் டெக்னாலஜி வரும், இவன் எதுக்கு ஸ்டெபிளைசர்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறான் அப்படின்னு. ஓரளவுக்கு தான் வந்து அந்த எஸ்எம்பிஎஸும் வந்து தாங்கும் வோல்டேஜ். எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஏசி ரெண்டுமே நான் ஒரே டைமில் யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 6 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைகளாக வந்து நீங்களே வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம். டாடா, பை பை.